Hi, this is Mohan. So today நம்ம பார்க்குற சம் பார்த்தீங்கன்னா algebra example 3.21. Find the square root of 64 x power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1. So இந்த question பார்த்தீங்கன்னா September 2021 and April 2024 two times வந்து பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப இந்த கொஸ்டின் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. கொஸ்டினை வந்து அழகாக எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா பவர்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ரெண்டுமே எழுதலாம். ஸோ ஹையஸ்ட் பவர்லேருந்து லோவஸ்ட் பவரில் இருக்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து ஸ்கொயர் ரூட் வர்க்க மூலம் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் எடுத்து எழுதுவோம். 64 x power 4 minus 16 x cube plus 17 x square minus 2x plus 1. புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குங்க? 64 x power 4 அவ்வளோதாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. இப்போ 64 அதனுடைய ஸ்கொயர் ரூட் என்ன? 8 8s are 64 எழுதலாம். அப்போ 8ன்றது 64ஓட ஸ்கொயர் ரூட். இப்போ எக்ஸ் பவர் 4 அப்படின்னா அதுல ஹாஃப் அவ்வளோதான். அப்போ எக்ஸ் பவர் 4 அப்படின்னா எக்ஸ் பவர் 2 எக்ஸ் ஸ்கொயர். இதுதாங்க 64 எக்ஸ் பவர் 4 ஸ்கொயர் ரூட். சரி, இந்த 8 எக்ஸ் ஸ்கொயரை வந்து இந்த லைனுக்கு வெளியே இங்க எழுதிக்கோங்க. 8 எக்ஸ் ஸ்கொயர். அதே தான் நம்ம கோஷன்ட்லயும் ஒரு டைம் எழுதிக்கணும். 8 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வருங்க? 8 8s are 64. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா மல்டிபிள் பண்ணும்போது பவர் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ எக்ஸ் 2 + 2 4. புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 64 எக்ஸ் பவர் 4 வந்து நார்மல் டிவிஷன் நம்ம என்ன செய்வோம்? சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். 64 எக்ஸ் பவர் 4 வந்து இந்த 64 எக்ஸ் பவர் 4 சப்ராக்ட் பண்ணுறோம். சரிங்களா? சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ். ஓகேங்களா? அப்போ 64 எக்ஸ் பவர் 4 வந்து -64 போச்சுன்னா 0. ஸோ இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஸ்கொயர் ரூட்ல ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம 2 டேர்ம்ஸை கீழே கொண்டு வரணும். -16x cube plus 17x square. புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோஷன்ட்ல என்ன இருக்கோ 8x ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா? இதை நம்ம என்ன பண்ண போறோம்? 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 2 × 8 16. 2 × 8 16 x ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? கொஞ்சம் இங்க ஸ்பேஸ் விட்டு பண்ணுங்க. ஏன்னா உள்ள டிவைடன்ட்ல வந்து 2 டேர்ம்ஸ் இருக்கு. அப்ப டிவைஸ்ல கண்டிப்பா 2 டேர்ம்ஸ் வேணும் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. இப்போ 16x ஸ்கொயர் ஆயிடுச்சு. ஓகேவாடா? ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா உள்ள இருக்க நம்பர்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? -16x cube. ஓகேங்களா? டிவைடட் பை இப்போ நம்ம வெளியே கோஷன்ட்ட 2ஆல மல்டிபிள் பண்ணி இங்க போட்டிருக்கோம் இல்லைங்களா? 16x ஸ்கொயர். அதை எடுத்துட்டு வந்து இங்க டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை டிவைட் பண்ணலாமா? 116 is 16. ஓகே. x cube x ஸ்கொயர் இதை கேன்சல் பண்ணா எப்படின்னா x கியூப்னா 3x இருக்கும். x ஸ்கொயர்னா 2x இருக்கும். அப்போ 3xல 2x கேன்சல் பண்ணிட்டா மீதி எவ்வளவு இருக்கும்? ஒரு x இருக்கும். அப்போ x கியூப்ல இருந்து x ஸ்கொயர் அடிச்சோம்னா இங்க 1 xன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன எழுதணும்? அப்போ -1x. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ அந்த -1x நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க கோஷன்ட்லயும் போட்டுக்கணும். அதே மாதிரி இங்க செகண்ட் டிவைசர்லயும் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த -1x போட்டோம்ல அதை இங்க லைட்டா பிராக்கெட் எழுதிக்கோங்க. இந்த -1x-ஆல இப்போ நம்ம 16x ஸ்கொயரையும் -1x-லையும் நம்ம மல்டிபிள் பண்ணி
இங்க செகண்ட் டிவிடெண்ட்டுக்கு கீழே எழுத போறோம். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? மல்டிபிள் பண்ணுங்க. -1 into 16 -16 x into x ஸ்கொயர் அப்படின்னா இங்க x ஓட பவர் 1, இங்க x ஸ்கொயரு, அப்போ 2 + 1 3 ஆயிடும். ஸோ x கியூப் ஆயிடும். சரிங்களா, இங்க ஆல்ரெடி x ஸ்கொயர்னா 2 x இருக்கு, அதோட ஒரு x சேர்த்தீங்கன்னா x கியூப் ஆயிடும். ஓகேங்களா, அடுத்து ஃபர்ஸ்ட் சைனை மல்டிபிள் பண்ணுங்க. -1x ஆல இந்த -1x மல்டிபிள் பண்ண போறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 into 1 1 x into x x ஸ்கொயர். ஏன்னா இதோட பவர் 1, இதோட பவர் 1, பவர்ல 2 போறோம். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ இது செகண்ட் இருக்கிற டிவிடெண்ட் கீழே. ஸோ இந்த ஆன்சர் நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் அப்படின்னாவே என்னன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்க ஒவ்வொரு டேர்ம்னுடைய சைனையும் சேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதான்டா. இப்போ -16x³ அப்படின்னா பிளஸ்ன்னு போட்டுக்கோங்க. மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் இருந்ததுன்னா மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கேன்சல் பண்ணலாமா? -16x³ இப்போ புது சைன் தான் நம்ம சொல்லணும். +16x³ இப்போ என்ன ஆகுது? 0 ஆயிடும். ஓகேங்களா, 0 போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்து 17x² -1x புது சைனை சொல்லுங்க. -1 17ல -1 போச்சுன்னா என்ன வரும்? 16. x² தனியா போகக்கூடாது. சரிங்களா, மொத்தமாக தான் சொல்லணும். அப்போ 16x², பெரிய நம்பரோட சைன் பிளஸ், அதோட பிளஸ் தான், பிளஸ் போட வேண்டாம் நீங்க. ஓகேங்களா, ஸோ ரைட். அடுத்து ரிமைனிங் இருக்கிற 2 டேர்ம்ஸை கீழே கொண்டு வாங்க. அடுத்த 2 டேர்ம்ஸை கீழே கொண்டு வந்தா என்ன வருங்க? -2x + 1. ஓகேங்களா, இப்போ இந்த தேர்டு டிவிடெண்ட்டுக்கு நமக்கு டிவைசர் வேணும் இல்லையா? இப்போ இதுக்கான டிவைசர் என்ன அப்படின்னா, மீண்டும் நீங்க எங்க போறீங்க? கோஷன்ட் வாங்க. கோஷன்ட்ல இருக்கிற இப்போ 2 டேர்ம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டேர்மையும் நம்ம 2ஆல மல்டிபிள் பண்றோம். 2 × 8 16 x² அப்படியே போட்டுக்கோங்க. 2 × -1 -2 x அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இங்க இன்னொரு டேர்ம் எழுதுறதுக்கு ஸ்பேஸ் விடுங்க. ஏன்னா டிவிடெண்ட்ல 3 டேர்ம்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னங்க? 16x² டிவைடட் பை டிவைசர்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 16x². ரெண்டுமே சேமா இருக்கு இல்லைங்களா? ஸோ கேன்சல் பண்ண என்ன வரணும்? 1. ஓகேங்களா, ஸோ அப்போ அது +1. இங்க ஒரு +1, கோஷன்ட்ல ஒரு +1 போடுங்க. இப்போ அதே 1ஆல இதை ஃபுல்லா மல்டிபிள் பண்ணுங்க. 1 × 16x² 16x². 1 × -2x -2x. 1 × 1 1. ஓகேங்களா, ஸோ இதை லைன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சைன் சேஞ்ச் பண்ண என்ன வரும்? சப்ராக்ட் பண்ணணும்னா சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். செகண்ட் பாலினாமில் இருக்கிற ஒவ்வொரு டேர்முடைய சைனையும் ஆப்போசிட் சைனா சேஞ்ச் பண்ணுங்க, அவ்வளோதான் விஷயம். 16x² மைனஸ் +2x ப்ளஸ் -2x ப்ளஸ் +1 -1. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 16x² -16x² கேன்சல் ஆகிடும். -2x + 2x கேன்சல், 1 - 1 கேன்சல். ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு என்ன போடலாம், நம்ம ஒரே ஒரு 0 போட்டு க்ளோஸ் பண்ணிட்டுங்க. ஓகே, ஸோ தேர்ஃபோர் இப்போ நம்ம ஆன்சர் எழுதணும். சரிங்களா, ஆன்சர் என்ன எழுதுனா கொஷின் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிங்க. அது ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டு ஸ்கொயர் ரூட்குள்ள எழுதிங்க. 64x⁴ -16x³ + 17x² -2x + 1 = போட்டுட்டு நம்ம கோஷன்ட்ல என்ன வந்ததுங்க? கோஷன்ட்ல என்ன வந்திருக்கு? 8x² -1x போடலாம், -x போடலாம், +1 போட்டுட்டு இதை நம்ம என்ன பண்றோம்னா மாடுலஸ்குள்ளார எழுதிக்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போ நார்மலா ஒரு 64 நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா +or-8ன்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ நம்ம இங்க அல்ஜிப்ராவில் பாலினாமியல் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கணும் ஆன்சர். சரிங்களா, அதனால மாடுலஸ் போட்டுக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது மாடுலஸ் 8x² - x + 1 இதான் required square root of the given polynomial. Thank you.